இதமான காலை தென்றலிலே அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 113, குறள் எண் 1122. காதற் சிறப்பு உரைத்தல். உடம்பொடு உயிரிடை என்ன மற்றென்ன மடந்தையொடு இம்மிடை நட்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் உடம்போடு உயிரிடை உளவாய நட்புக்கள் எத்தன்மைய அத்தன்மைய அம்மடந்தை யாரோடு எம்மிடை உளவாய் நட்புக்கள் என்கிறார். அதாவது நன்றாகவும் இதை சொல்கிறேன், கேட்டிருக்கிறீங்க. அதாவது தெளிவாக சொல்கிறேன். இம்மடந்தையோடுனா இந்த பெண்ணோடு, இம்மடந்தையோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள், எங்களிடையே உள்ள உறவு முறைகள், நட்பு முறைகள், எங்களிடையே உள்ள நட்பு முறைகள், உடம்போடு உயிர்க்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையானவையோ அத்தன்மையானவை. என்ன அற்புதமான தெய்வப்புற உழைக்குள்ளா பாருங்க. இம்மடந்தையோடு இந்த பெண்ணோடு எம்மிடையே உள்ள நட்பு முறைகள், உடம்போடு உயிர்க்கு உள்ள தொடர்புகள் எத்தன்மையாயினவோ அத்தன்மையானவை. என்ன அற்புதமாக பேசியிருக்காரு பாருங்க. இன்பத்துப்பால, அதாவது தேப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளையே பாராட்டி இருக்கிறார் கவிஞர் கண்ணதாசனை. இதே போல இன்னொரு கவிஞர் கண்ணதாசனுடைய பாடலையும் பாருங்க. அவர் கவிஞர் கண்ணதாசன் இதையே ஒரு பாடலாகவே எழுதியிருக்கிறார், அதையும் பாருங்க. இதனைத்தான் கவிஞர் கண்ணதாசன் உடலாலும் மனத்தாலும் உன்னை என் உயிராகச் சேர்த்து வாழ்கிறேன் கண்ணே, கடல் பற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையையும் ஆசையையும் மறந்து என்னாடும் மாறாது என்னாடும். என்ன அற்புதமாக சொல்லியிருக்காரு பாருங்க கவிஞர் கண்ணதாசனுங்க. அவருடைய பாடலுங்க இது பாருங்க. என்ன சொல்கிறாரு? உடலாடும் மனதாடும் உன்னை என் உயிராகச் சேர்த்து வாழ்கிறேன் கண்ணே, கடல்வற்றி போனாலும் போகும் கொண்ட கடமையும் ஆசையும் மாறாது என்னாலும். கடல் பற்றி போனாலும் போகும், ஆனால் கொண்ட கடமையும் ஆசையும் மாறாது என்னாலும். என்ன அற்புதமாக விளக்கியிருக்கிறார் இந்த பாடலில், திரைப்பட பாடலில் கவிஞர் கண்ணதாசன் எப்படியெல்லாம் அப்படியே அதை என்ன தெய்வப்புலவர் திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரோ அதையே கொண்டு வருகிறார். இதனை நான் மட்டும் பாராட்டலைங்க, கவிப்பேரரசர் வைரமுத்தும் பாராட்டுறாரு. நம்முடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவரும் திரைப்பட நடிகரும் சின்னத்திரை நடிகரும் பட்டிமன்ற நடுவரும் கலைமாமணி முனைவர் கலைமாமணி கு ஞானசம்பந்தன் ஐயா அவர்களும், மற்றும் அந்த இதனை எழுதியுள்ள இந்த புத்தகத்தை நான் ஒரு புத்தகம் படித்தேன்னு சொன்னேன்ல, அதில் அவர் எழுதியிருக்கிறார். யார்? மாப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் மிகப்பெரிய தமிழ் அறிஞருங்க. அவர் மீனாட்சி சுந்தரம் அவர்களும் பாராட்டியிருக்கிறார். யார்? கவிஞர் கண்ணதாசனை பாராட்டியிருக்கிறார். அப்படியே அந்த இன்பத்துப்பாலை தன்னுடைய கருத்திற்கேற்ப, அவருடைய தெய்வப்புலவர் கருத்திற்கேற்ப பாடலையும் அமைத்துள்ளார் என்று அவரே பாராட்டியிருக்கிறார். தேப்போ மீனாட்சி சுந்தரனார்.
என்ன அருமை பாருங்கள். அதனால் எல்லாருமே, அதாவது எல்லாருமே நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவருடைய அனைத்து பாக்களையுமே, அறத்துப்பாலாக இருந்தாலும் சரி, பொருட்பாலாக இருந்தாலும் சரி, இன்பத்துப்பாலாக இருந்தாலும் சரி, அவர் தான் காமத்துப்பால்னு சொல்கிறாரு. ஏன் நம்ம இவர் இருக்கார், மூவா இருக்கார்ல, மூவா கொண்டு அவருடைய உரையில் வந்து காமத்துப்பால் எழுதவே இல்லை, இன்பத்துப்பால் தான் எழுதியிருக்காரு. மூவாலாம் ரசித்து படிச்சிருக்காருங்க. மூவாவினுடைய இதெல்லாம் ரசித்து படிச்சிருக்காரு. பரிமேலழகர் அதை விட ரசனை. பரிமேலழகருடைய உறவை படித்து பார்த்தீங்கன்னா, பரிமேலழகர் உரை நான் முதல்ல சொல்கிறனால பரிமேலழகர் உரையை தான் நானாக ஒரு சில இது சேர்த்துக்கிறதுனா என்னுடைய இது விருப்பத்துக்கு இல்லை, அவர் எங்கெங்கே எப்படி வருமோ அப்படி நினைச்சிக்கிறது. அந்த மாதிரி பரிமேலழகர் உரை, மூவா உரை இதெல்லாம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 133 மேர்களுக்கு மேல் உரை எழுதியுள்ளார்கள். திருக்குறளை நீங்கள் எந்த அளவு நேசிக்கிறீர்களோ, இப்போது மாணவ செல்வங்கள் சொல்கிறேன், மாணவ செல்வங்களே, தயவு செய்து திருக்குறளை தினமும் ஒரு குறளாவது படிங்கள். எல்லாத்துலேயும் படிங்க. நான் வந்து இதை மட்டும் படிங்கன்னு சொல்கிறேன். கல்லூரி மாணவர் வேணுமான இதை படிங்க. மற்றவர்கள் அந்த அறத்துப்பாடையும் பொறுப்பாடையும் படித்தால் போதும். கல்லூரி மாணவர்கள் 15 வயது, உங்களுக்கு காதலை பற்றி அறியக்கூடிய 15 வயது, உணர்ச்சிகளை தூண்டும் உள்ளம், இந்த நேரத்தான் கல்லூரி பருவம்தான். இந்த கல்லூரி பருவத்தில் இதை படித்தால் நிச்சயமாக உங்களுடைய, அதாவது மலரினும் மெல்லிது காமம் என்ற குறளை நீங்களும், குறளில் உள்ள அனைவர்களில் நீங்களும் ஒருவராக இருப்பீர்கள், நிச்சயமாக இருப்பீர்கள். அதோடு மாற்றம் கிடையாதுங்க. ஆனால் தயவு செய்து மாணவ செல்வங்களே, என்னுடைய அன்பு நெஞ்சங்களே, ஏன்னா தாய் தகப்பன் உங்களை பெற்று நீங்கள் முன்னேற வேண்டும், பெரிய பெரிய நிலைக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். தயவு செய்து சில பேர்கள் வாசிப்பை நேசிப்போம் என்று சொல்லி உங்களை இழுத்து கெடுத்து விடுவார்கள். அதற்கு தயவு செய்து இணங்கி போகாதீர்கள். உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன், உங்கள் தாய் தகப்பனினுடைய நன்மைக்காக சொல்கிறேன். நீங்கள் நன்றாக படிக்க வேண்டும். அது ஒரு திருக்குறளை படியுங்கள். உங்களுடைய பாடப்புத்தகத்தை தான் உங்களுக்கு லட்சியமாக இருக்க வேண்டும். உங்கள் பாடப்புத்தகம்தான் உங்களுடைய லட்சியம். என்னவேக நாம் ஒரு மாவட்ட ஆட்சியாளராக வர வேண்டுமோ, இல்லை நாம் ஒரு மருத்துவராக, டாக்டராக வர வேண்டுமோ, அல்லது ஒரு பொறியாளராக வர வேண்டுமோ என்பது எல்லாம் உங்களுடைய கற்பனைகள். உங்களுடைய கற்பனைகள் இல்லாவிட்டாலும் உங்களுடைய தாய் தகப்பனினுடைய கற்பனை இதுவாகத்தான் இருக்கும். அதனால் தயவு செய்து, நான் உன்னை இப்போவே வாசிக்க நினைக்கிறேன், வாசிப்போர் இயக்கத்தில் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனையும் நம்பி போகாதீர்கள். உங்களை கெடுத்து விடுவார்கள். மாணவ செல்வங்கள்னால் மாணவனும் ஜென்ஸும் சரி, அதாவது ஆண்களும் சரி பெண்களும் சரி, மாணவியர்களைத்தான் மாணவ செல்வங்கள்னு சொல்கிறேன். ஏன்னா உலகத்தமிழ் சங்கத்துக்கு வருவாங்க. என்னுடைய புத்தகம் ஒன்று எழுதியிருக்கேங்க, அறிவுச்சிறைகளில். அந்த அறிவுச்சிறைகளில் வேணும்னா நீங்கள் படித்தாலும் சரி, உங்கள் அப்பாவை படித்து தெரிஞ்சுக்கிட்டாலும் சரி, அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அதாவது கல்வி செல்வம் ஒன்றுதான் அழியாத செல்வம், மற்ற செல்வங்கள் எல்லாம் அழிந்து போகும். அதற்கு உதாரணமாக, கிராமங்களில் இருந்து ஒரு பெண்மணி ஒரு ஆண், இந்த 2 மாணவர்களும் முதல் மார்க் எடுக்கிறாங்க. எப்படி அனிதா முதல் மார்க் எடுத்தாப்புலையோ, வனிதா ஒரு கிராமத்தில் இருந்த பெண்ணு தானே அனிதா, பாவம் அது இது கிடைக்காம நீட் தேர்வுனால போச்சு. அனிதா எப்படி முதல் மார்க் எடுத்தாப்புலையோ, அது மாதிரி நீங்களும் முதல் மார்க், நான் சொல்லி எழுதியிருக்கேன் அந்த கதையில், அவளும் 2 பேரும் முதல் மார்க் எடுத்து, மாவட்டத்தையே முதல் மார்க் எடுத்து அவர்கள் டாக்டராகி அவர்கள் பெரிய ஒரு பதவிக்கு வந்து விடுகிறார்கள். அவர் சன்னதியே ஒரு பெரிய பதவிக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் அதே ஊரிலே ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் இருக்கிறார். அந்த செல்வந்தரினுடைய மகனுக்கு பெண் கொடுக்க மறுக்கிறார்கள்.
காரணம் செல்வந்தர் குடும்பம். அதற்கு தக்கவாறு அவங்க என்ன செய்கிறாங்க, எதை எதிர்பார்க்குறாங்க, வரதட்சணை எதிர்பார்க்குறாங்க. அது வரதட்சணை இவர்களால் கொடுக்க முடியவில்லை. அது ஒரு காரணம். செல்வந்தர் வீட்டில் போய் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா நம்மளுடைய இவன் பூரா பெண்கள் பூரா இவன் பூரா படிச்சிருச்சுங்க. அவன் எஸ்எஸ்எல்சி தான். அப்படி கதை கொண்டு போயிருக்கங்க. அந்த கதை கொண்டு போயிருக்கு கதை விதம் அது. இதை வேறு சில பேர் பொறாமப்பட்டு ஏதாவது பேசுவாங்க. ஆனால் உண்மையான அந்த கதையை படித்து பார்த்தவர்கள் கிட்டத்தட்ட ரொம்ப என்னுடைய நண்பரே, நான் முதல்ல என்னுடைய நண்பர்களுக்கு அனுப்பிடுவேன். அப்போ அவங்க பேசிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உண்மையாக அற்புதமாக இருந்த கதை. அதுக்கு முதல்ல ஒரு கதை எழுதியிருக்கேன், நீ வருவாய் என்ன. அதுலேயும் கடைசியில் ஒரு பெண் மட்டும் இறந்து விடுவாள். எதனால்? கேன்சர்னால், புற்றுநோயால். அதற்கு காரணமும் எழுதியிருப்பேன். அதற்கு காரணம் என்னவென்றால், கு கணேசன் ஒரு பொது மருத்துவர் இருக்கார். நீங்கள் இந்து தமிழ் திசை வாங்கி படித்தால் உங்களுக்கு தெரியும். அதிலே அவர் சில கருத்துக்கள் சொல்லி வருவார். அதில் ஒரு கருத்து என்ன சொல்கிறாருன்னா, என்ன காரணம் சரியாக சொல்ல முடியவில்லை. ஆனால் முன்னாடி எய்ட்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி சில பெண்கள் இதற்கு ஆளாகிறார்கள். பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாகி அவங்க என்ன செய்கிறாங்கன்னா கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசம்ஷனில் சொல்கிறாரு. ஒரு 7-8 உணவு வகைகள் எல்லாத்தையும் சொல்லி அதையும் சொல்கிறார். அதெல்லாம் நான் எடுத்திருக்கேங்க. நீ வருவாயின அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தால் அது உங்களுக்கு நன்றாக விளங்கும். நீ வருவாயின புத்தகம், அதுவும் இந்த மதுரை புத்தக நிலையம், செல்வி புத்தக நிலையம், அண்ணா நகர், மதுரை புத்தக நிலையம், கேகே நகர், இதில் கிடைக்கும். எல்லா புத்தகங்களும் கிடைக்கும். இது மட்டும் இல்லை, எல்லா நம்ம அறிஞர்கள் எழுதிய, தமிழ் அறிஞர்கள் எழுதிய அனைத்து புத்தகங்களும் கிடைக்கும். வாங்கி படியுங்க. அதை என்ன செய்யுங்கன்னா ஃப்ரீயாக இருக்கையில் படிங்க. வாசிப்பை நேசிக்கும் ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்து படித்தீங்கன்னா பெண்கள் கெடுவதற்கு வாய்ப்பு உண்டு. தயவுசெய்து தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் உங்களுடைய நன்மைக்காக சொல்கிறேன். அதில் தான் போய் சேராதீங்க. நீங்கள் என்ன செய்யணும், தன்னுடைய அப்பா அம்மாவை விட்டு நம்ம வெளியே போகக்கூடாது. நம்ம இங்கேயே இருக்கணும். இந்த நேரத்தில் நமக்கு இங்கே அப்பா அம்மாவை விட அவங்க இப்போ எல்லா அப்பா அம்மாவுமே நல்ல படித்தவர்கள் தான், நல்ல வேலை பார்த்தவர்கள் தான். அவர்களை விட உங்களுக்கு அடுத்தவன் உங்களுக்கு வேணும். தயவுசெய்து நீங்கள் அதற்கு போகவே போகாதீர்கள். நீங்கள் படியுங்கள், படித்து வாழ்க்கையில் முன்னேறுங்கள். அதான் அதனால தான் நான் திருக்குறள் டெய்லி சொல்லிகிட்டே இருக்கேன். தினமும் நான் திருக்குறளை சொல்கிறேன் என்றால் நல்லவைக்காகத்தான் சொல்கிறேன். நான் படிக்கலை. நான் திருக்குறளை சும்மா மனப்பாடம் பண்ணி அவங்க அந்த குறளை மட்டும் படித்ததோடு சரி. அதனால தான் இப்போ அதை எடுத்தோம்னா எனக்கு இப்போ 7 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். இப்போ 8வது புத்தகம் போயிட்டுருக்கு. 8வது புத்தகம் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு. இதையெல்லாம் படித்தாங்கன்னா சில பேர் சொல்லணும், ஜெலஸ் பொறாமை பிடித்தவர்கள் சொல்லிட்டு. வள்ளுவருக்கு பிடிக்காத ஒரே குணம் பொறாமை, சினம், அழுக்காறு. அவருடைய பாணியில் அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4 குற்றங்களும் இல்லாதவனே என்ன அறம் சார்ந்தவன் என்று சொல்கிறார். பாருங்க, அப்போ அந்த அறம் சார்ந்தவன் தான் ஒரு இயக்கத்திலே முதல்ல இருக்கணும். அறம் சாராதவன் இல்லாத இயக்கத்தில் போய் நீங்கள் ஏன் சேர்றீங்க? தயவுசெய்து சொல்கிறேன், தயவுசெய்து அந்த மாதிரி இதுக்கு போயிடாதீங்க. நான் ஒரு சம்பவத்தை நேரிலேயே பார்த்து கொண்டு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். நான் உணர்ந்து பேசுகிறேன். அதனால் தயவுசெய்து அந்த இயக்கத்தை நீங்கள் விட்டு விடுங்க. நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அதுவும் நம்ம எங்களை போல வயசுள்ள மாணவர்கள் நம்ம போய்க்கலாம். உங்களைப் போல இளைஞர்கள் மாணவ பருவத்தில் வீணாக்காதிருக்கிறார்கள். நன்றி. மீண்டும் நாளை பார்ப்போம்.